சுவாசிப்பாய் கொண்டவர்கள். வாசிப்பை சுவாசிப்பாய் கொண்டவர்கள். தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது, தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது, புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்று பதிலளித்தவர் ஜவஹர்லால் நேரு. இங்கே ஒரு புத்தகப்புழு உறங்குகிறது என்று என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள் என்று கூறியவர் பெர்ட்ரண்ட் ரசல். தான் தூக்கிலிடப்படும் ஒரு நிமிடத்திற்கு முன்பு வரையிலும் வாசித்துக் கொண்டே இருந்தவர் பகத்சிங். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர் நெல்சன் மண்டேலா. பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என நாடு கேட்டபோது, பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என நாடு கேட்டபோது புத்தகங்கள் வேண்டும் என்று தயங்காமல் கேட்டவர் லெனின். மனிதனின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று வினவப்பட்ட போது, மனிதனின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று வினவப்பட்ட போது சற்றும் யோசிக்காமல் புத்தகம் என்று பதிலளித்தவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும் பொழுது வரும் முன்பணத்தில் முதல் $100 புத்தகம் வாங்கியவர் சார்லி சாப்ளின். எங்கே தங்க விரும்புவீர்கள் என்று லண்டன் தோழர்கள் கேட்டபோது எது நூலகத்திற்கு அருகில் உள்ளது என கேட்டவர் டாக்டர் அம்பேத்கர். ₹1,00,00,000 கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது, ₹1,00,00,000 கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது ஒரு நூலகம் கட்டுவேன் என்று பதிலளித்தவர் மகாத்மா காந்தி. குடும்பத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று தூக்கி எறியப்பட்ட போது நூலகம் சென்றவர் பேரறிஞர் இங்கர்ஹார்ட். நான் மறைந்த பின் உடல் மீது மலர் மாலைகள் வைக்காதீர்கள், என் மடி மீது புத்தகங்களை பரப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டவர் ஜவஹர்லால் நேரு. மரண தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கு கயிற்றை தனது கழுத்தில் மாட்டும் வரை படித்துக் கொண்டிருந்தவர் உமர் முக்தர். விமானத்தில் போகாமல் பம்பாய்க்கு காரில் 3 நாள் பயணம் செய்து மெனக்கெட்டது ஏன் என்று வினவிய போது 10 புத்தகங்கள் படிக்க வேண்டியுள்ளது என்று பதிலளித்தவர் பேரறிஞர் அண்ணா. தண்டனை விதிக்கப்பட்டு தனக்கு விஷம் கொடுக்கப்படும் வரை படித்துக் கொண்டிருந்தார் சாக்ரடீஸ். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் ஆப்ரகாம் லிங்கன். நன்றி, வணக்கம்.